வணக்கம், நான் முருகேசன். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பொமோட்டோரோ டெக்னிக், நேர மேலாண்மை. சரி, பொமோட்டோரோ டெக்னிக்னால் என்ன? சில பேர் ஒரு வேலையை தொடங்கணுன்னா அப்புறம் செஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க. அந்த தள்ளி போடாமல் ஒரு வேலையை எப்படி பிரித்து அந்த வேலையை சிறப்பாக செய்கிறது பொமோட்டோரோ டெக்னிக். இந்த பொமோட்டோரோ டெக்னிக்ங்கிறது உலகத்தாரால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நேர மேலாண்மை நுட்பம். சரிங்களா? இந்த பொமோட்டோரோ டெக்னிக்கு எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ என்ற ஒருவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பொமோட்டோரோ டெக்னிக். அதாவது இத்தாலிய மொழியில் பொமோட்டோரோ அப்படின்னா தக்காளின்னு பொருளுங்க. அந்த சிரிலோ அவர் தன்னோட கல்லூரி நாட்களில் தன்னுடைய சமையல் அறையில் தக்காளி வடிவிலான ஒரு டைமரை பயன்படுத்தி தன்னோட வேலைகளை 25 நிமிஷத்துக்கு செட் பண்ணிக்கிட்டு தன்னோட வேலைகளை செய்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்தார். இந்த பொமோட்டோரோ டெக்னிக்கில் அதனால் அந்த தக்காளி வடிவில் அந்த டைமர் வச்சு செஞ்சுட்டு வந்ததுனால இது பொமோட்டோரோ டெக்னிக் அப்படின்னு பேர் வந்துருச்சு. சரி, இந்த பொமோட்டோரோ டெக்னிக்கில் முக்கியமான 5 படிநிலைகள் என்ன, முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அது முக்கியமான இது என்னென்னு பார்த்தா 25 நிமிஷம் வேலைங்க, 5 நிமிஷம் கட்டாய ரெஸ்ட், ஓய்வு. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். 2, அந்த வேலையை உங்களால் ஒரு 10 படிநிலைகளோ இல்லது 5 படிநிலைகளோ உங்களோட இது தகுந்த மாதிரி அதை படிநிலைகளாக ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கிங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வேலையும் தொடங்குறப்ப கரெக்டாக எழுதிட்டிங்களா? ஒவ்வொரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் டைமரில் 25 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. அந்த 25 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப உங்களுடைய மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. மற்ற ஒரு எண்ணத்துலேயும் உங்களுடைய வேலையிலையும் எண்ணத்தில் உங்களை அலைபாய விடாதீங்க. ஃபுல் ஃபோக்கஸ் தான் வேலையிலேயே இருங்க. சரிங்களா? 25 நிமிஷம் அந்த வேலை முடிஞ்ச உடனே 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். அந்த வேலையை பற்றின சிந்தனையே நீங்கள் இருக்கக்கூடாது. நடக்கலாம், தண்ணி குடிக்கலாம், இல்லது கண்களை மூடி நீங்கள் ஓய்வு எடுக்கலாம். அந்த வேலையை பற்றி நினைக்கக்கூடாது. 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, ஃபுல் ரெஸ்ட்டு. திருப்பி மறுபடியும் 25 நிமிஷத்தை செட் பண்ணுங்கள். அதே போல் அந்த வேலையை ஃபுல் ஃபோக்கஸாக செய்யுங்க. திருப்பி 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. இது மாதிரி 4 ரவுண்டு. சரிங்களா? 25 + 5 30 மினிட்ஸ். 4 ரவுண்டு என்ன, 2 மணி நேரம். 2 மணி நேரம் அதை முடிச்சிட்டிங்க. 2 மணி நேரம் 4 முறை அந்த சுழற்சி செஞ்சிட்டிங்கன்னா நீண்ட ஓய்வு, லாங் பிரேக் எடுத்துங்க. 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கலாம், நடக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசலாம், இல்லை கண்களை மூடி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் ரெஸ்ட் எடுங்க. மூளைக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 25 நிமிஷம் வேலை. சரிங்களா? நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் எடுத்துருக்கீங்க, சின்ன வேலை. 25 நிமிஷம் டைமரை செட் பண்ணிட்டீங்க. 23 நிமிஷத்தில் உங்களோட வேலை முடிஞ்சிருச்சுங்க. மிச்சம் 2 நிமிஷம் இருக்குல்ல, உடனே 23 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் 25 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கக்கூடாது. அந்த வேலை கரெக்டாக செஞ்சுருக்கோமா, மறுபடியும் அந்த வேலையை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், சரியாக செஞ்சுருக்கிறோமா இல்லையா, அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணுங்கள். அந்த 25 நிமிஷம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த வேலையிலேருந்து வெளியில் வரக்கூடாது. இது கட்டாய நிபந்தனையாக வச்சுக்கோங்க. அடுத்து, இந்த பொமோட்டோரோ டெக்னிக்கை நாம் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போமா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த பொமோட்டோரோ டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஐயோ இது பெரிய வேலையாக இருக்கே, நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த நினைப்பை நீங்கள் அதிலேருந்து விலகி வரலாம். 25 நிமிஷம் தானே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த வேலையை பற்றின ஒரு இலகுவான எண்ணம் உங்களுக்கு வரும். 20 நிமிஷம் செய்ய போகிறோம், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த வேலையை பற்றின ஒரு இலகுவான எண்ணம் வரும். அடுத்து 25 நிமிடமாக நீங்கள் அந்த வேலையை பிரித்து செய்யும்போது அந்த வேலை சுமை உங்களுக்கு இருக்காது. இன்னொன்று, ஃபுல் ஃபோக்கஸ் அந்த வேலை மேலே நீங்கள் செலுத்தினால அந்த வேலையை நீங்கள் 100% சிறப்பாக செய்ய முடியும். சரிங்களா? அடுத்தது என்னென்னா, உங்களுக்கு மனசோர்வு ஏற்படாது. 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்க, அதே மாதிரி 4 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறீங்க. இப்படி பிரேக் எடுத்து அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது
மனச்சோர்வு ஏற்படாது, டிப்ரெஷன் ஏற்படாது. அடுத்து வந்து பார்த்துட்டா உங்கள் உடம்பே டயர்ட் ஆகாது, புத்துணர்ச்சியாக தான் இருப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சிந்திக்க மூளை ஒத்துழைக்கும். அடுத்தது என்னென்னா, இதில் வந்து இந்த 25 நிமிஷம் நீங்கள் எடுக்கும்போது வேலையை திருப்திகரமாக முடிப்பீங்க. அடுத்து எந்த ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் நம்ம டிவைட் பண்ணி செஞ்சு முடிச்சிடலாம், சின்னதாக டிவைட் பண்ணி நம்ம செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். எதையுமே தள்ளி போட மாட்டீங்க. யார் உங்களை நம்பி கொடுத்த வேலையும் நீங்கள் சிறப்பாக செய்து அவங்களுக்கு ஒப்படைப்பீங்க. சரிங்களா? அதனால் இந்த பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.